பண்ணலங்கிறப்போ அவங்களை காண்டி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல தான் எனக்கு பாட்டிலையும் நீ எடுத்து ஊத்த தான் போற கோவம் தான். ஆமா உங்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி நேற்று நல்லாவே பேசினாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் எவ்வளோ கண்டிக்கணுமோ அவ்வளோ கண்டிச்சிருக்காரு. ஆனால் இதுவே பத்தாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலலாம் விஜய் சேதுபதி பேசினாருன்னா விஜய் சேதுபதியை தான் எல்லாருமே கடிச்சு வைப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ஓஸ்ட் ஓரளவுக்கு தான் பேச முடியும். இஷ்டத்துக்கு இவங்களை திட்டுற அளவுக்குலாம் பேச முடியாது. அதாவது நீ எதுக்காக இப்படி பண்ண, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி கேட்க முடியாதுங்க. அப்படி கேட்டால் விஜய் சேதுபதிக்கு தான் அது நெகட்டிவாக மாறும். எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டிருக்காரு. கமருதீன் ஆகட்டும், விஜய் பார்வதி ஆகட்டும், எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம கேட்டிருக்காரு. என்ன அதுல இந்த எஃப்ஜே மட்டும் தப்புச்சிட்டாங்க. இந்த எஃப்ஜேவை மட்டும் ஏன் கேட்க மாட்டாருன்னு தெரியல. எஃப்ஜேலாம் ஃபர்ஸ்ட் வாரம் ரொம்ப ஓவரா பண்ணான், நிறைய வாய் விட்டான். ஆனா அவனை மட்டும் கேட்க மாட்டாரு, மற்ற எல்லாரையும் கேட்டுட்டாரு. கேட்கறதுக்குன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு, அதுபடி கரெக்டா கேட்டுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது நியூஸா வந்திருக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி உண்மையா இருந்ததுன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது ஆதிரை தான் வெளியே போக போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிசல்ட் வந்துருச்சு பாத்தீங்களா. ஆதிரை போகும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன தெரியுமா, நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் ஓட்டு போட தெரியாத தற்குறி மக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, நான் கேம் விளையாடுறத பார்த்தோம், சரியா ஓட்டு போடாதது அவங்க தப்பு தான், ஏன் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அங்க இருக்க ஆளுங்களே டென்ஷன் ஆயிட்டாங்களாம். என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருக்காங்க. அங்க லைட்டா தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டிருக்கான். அதாவது அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி ஏற்பட்டிருக்கு. எப்பவுமே எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஏவியை பார்த்துட்டு போவாங்கல்ல, அதாவது அவங்க விளையாண்ட கேமோட வீடியோவை பார்த்துட்டு போவாங்கல்ல, அது கூட இவங்க பார்த்துட்டு போலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்படி சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலங்க உண்மையாலே. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆதிரை பயங்கரமா மக்கள் கிளாப் தட்டினாங்க. ஆதிரை எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோடனே மக்கள் பயங்கரமா கிளாப் தட்டினாங்கன்னு நியூஸ் வந்தது. ஆனா உண்மையான எபிசோட்ல அந்த மாதிரி கிளாப்லாம் தட்டல. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா பார்த்தவங்க நிறைய பேர் இது நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இது நடந்திருந்தாலும் கட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது ஃபுல்லாலாம் காட்ட மாட்டாங்க. வேணா ஆதிரை கொஞ்சம் அப்செட் ஆகி போற மாதிரி வேணா காட்டுவாங்களே தவிர, ஆதிரை இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. அதாவது தற்கொலை மக்களால் தான் நான் இங்க நிக்கிறேன்னு ஒரு டைலாக் சொல்லியிருந்தா அதை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல அதை காட்டுறாங்களா இல்லையான்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை சொல்லுங்க.